இப்போ ரீசெண்டா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. அது நிறைய பேருக்கு ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இப்போ ஒரு முகாம் போட்டிருக்காங்க. அது எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க எங்க போய் ஓட்டு போடுவீங்க, உங்களோட போலிங் ஸ்டேஷன் அங்கேயே முகாம் போட்டிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 14 அண்ட் 15. நீங்க அங்க போய் உங்களுக்கு உரிய பிஎல்ஓ ஆஃபீஸர் அங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு நீங்க ஃபில்அப் பண்ணி அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு காலையில என்னோட போலிங் ஸ்டேஷன்ல போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸும் அங்க இருக்காங்க. எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கைட் பண்றாங்க. உங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே ஃபில்அப் பண்ணி அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். இதை எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்க. அதையும் எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க அவங்களே. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் இதுல 4 பாகம் இருக்கு. முதல் பாகம் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணிடுறாங்க. உங்களோட நேம், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே இருக்கும் அதுல. அது 2வது பாகத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், அப்பா அம்மா பேரு, ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃபோட நேம், அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அதோட நம்பரும் எழுதணும். 3வது பாகம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. 2002ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும் 3வது பாகம் ஃபில் பண்ணுங்க. இல்லாட்டி ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா 4th பாகத்துக்கு போயிருங்க. 4th பாகத்துல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட அப்பா அல்லது அம்மா பேரு, அவங்களோட அப்பா பேரு, உங்க அப்பாவோட அடையாள அட்டை எண் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எழுதுங்க, இல்லாட்டி அதை விட்டுருங்க. அது எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. 2002ல ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் 3ஆம் பாகம் மற்றும் 4ஆம் பாகம் ரெண்டுமே ஃபில் பண்ணணும். அதாவது 2002ல ஓட்டு போடாதவங்க 3ஆம் பாகம் ஃபில் பண்ண தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடலாம். மொத்தம் 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு ஃபார்ம் வந்து அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம். அதுல அவங்க கையெழுத்து போட்டு அதை உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. நீங்க அதை உங்களோட அத்தாட்சிக்காக வச்சுக்கணும். யாரும் தெரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.